ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். இந்த டே ரொம்ப ப்ரொடக்டிவாக போச்சு. நேற்று மாத்திர பெட்ஸ்பெட்ஸ் எல்லாமே வாஷிங் போட்டாச்சு. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க, தேங்காய் சட்னி, தோசை. இதை வந்து என் பொண்ணுக்கு ஹஸ்பண்டுக்கு சுட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், சோஷியல் மீடியா திறந்தாலே இது தாங்க. என்னமோ தெரியல, சிம்மராசியில் பிறந்தது என்ன ஒரு குத்தமாடா அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு ஒரு தடவை டச் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு புதிய நபர் வீடு தேடி வரப்போகிறார், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம், ராஜயோகம், தலையிலா மாறப்போகும் வாழ்க்கை, ராஜயோக காலகட்டம், மே 17க்கு அப்புறம் இந்த உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தே தீரும். நான் சிம்மராசிக்காரவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். நாமளே அங்கிட்டும் இல்லாமல் ஏதோ கலந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே உழைச்சாதாங்க நமக்கு அதிர்ஷ்டம் வரும். திடீர்னு ஒருத்தவங்க யாரும் நம்ம வந்து வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க, அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. இவங்க என்னென்னமோ சொல்லி நம்மளை பயமுத்துறாங்க. விதவிதமாக டம்னைல் வச்சு அப்படியே இருக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு அப்படியே நம்மளை ரொம்ப பயமுத்துறாங்க. பேய் இருக்குங்கிறாங்க, பிசாஸ் இருக்குங்கிறாங்க. இதில் எதை நம்பர்னே தெரியல. அதை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க தவிர அந்த நம்ம வாழ்க்கையில் அது இது வரைக்கும் ஒன்று கூட இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. நீங்கள் என்ன சீனு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் நான் என்ன மாதிரி பயப்படுறீங்கன்னு பார்க்கலாம். இப்படி என்னமோ சொல்லி பயமுத்துறாங்க. நம்ம வாழ்க்கையில் அவங்க சொல்கிறது எதுவுமே ஒன்று கூட நடக்காது. கடைசியில் 20% நாங்கள் சொல்கிறது நடக்கும், மீதி 80% உங்கள் சுய ஜாகத்தை பார்த்தா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு மினி விளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.